அங்க என்ன நீங்க அப்பாயிண்ட் பண்ணா இப்போ நீங்க இருக்கிற பொசிஷன்ல 5 வருஷத்துக்கு அப்புறம் அங்க நான் இருப்பேன். எக்ஸலன்ட் துளசி. சூப்பர். ஓகே, நீங்க போய் வெளியே வெயிட் பண்ணுங்க, நாங்க சொல்றோம். போனா வீட்டுக்கு இல்ல, வெளியே வெயிட் பண்ணுங்க. ம். மூணு பேர்ல துளசி இஸ் குட். ஆமாமா, எல்லா கேள்விக்கும் பிரில்லியண்டா ஆன்சர் பண்ணாங்க. ஹலோ, என்ன பிரில்லியண்டா ஆன்சர் பண்ணாங்க? ஒன்று கூட ரீசன்ஃபுல்லா இல்லை. இதுக்கு முன்னாடி ஷாலினின்னு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்க தான் பெஸ்ட். இல்ல விஸ்வா, துளசி தான் குட். எப்படிங்க துளசி பெஸ்ட்னு சொல்றீங்க? பாருங்க, நான் டிசைட் பண்ணிட்டேன், துளசி செட் ஆக மாட்டாங்க. புரியுதா? நீங்க போய் துளசி போக சொல்லுங்க. சாரி துளசி, நீங்க செலக்ட் ஆகல. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். ம். நீங்க 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்கம்மா. ஓகே சார். போடி. போடி. என்னம்மா? மம்மி 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 மம்மி, எனக்கு 3 கலர் பலூன் வேணும். சரி. கிரீன், ரெட், எல்லோ வேணும், வாங்கி தாங்க. எல்லா பலூனும் வாங்கி தரேன், வா. வேணும். பலூன் கொடுங்க. எந்த கலர்மா வேணும்? மம்மி நான் தான் சூஸ் பண்ணுவேன். சரிடா, குழந்தை கேக்குறத கொடுங்க. இதுவா? இதோ வேணும். ஜாலி ஜாலி.
என்ன விலை? 20 ரூபாமா? ம். இந்தாங்க. என்னம்மா அது 2000 ரூபா கொடுக்குறீங்க? நான் சில்லற இல்லம்மா, இதாம்மா முதல் போனி. இருக்கான்னு பாருங்க. இல்லம்மா சில்லற இல்லம்மா, இதாம்மா முதல் போனி சொல்றல. சரி இருங்க பாக்குறேன். அப்பா உனக்கு ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல சரியா? ஐஷோ மம்மி எதுவும் ஆகலடா உனக்கு? எதுவும் ஆகலல? ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என் உயிரையே காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றிமா. பரவாயில்ல, குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க சரியா? பாப்பா ஜாக்கிரதையா இருக்கணும். ம்? ஐஷோ சரி மச்சான். சவாரிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணா ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். அண்ணா வலசரவாக்கம் வரைக்கும் போலாமா? போலாம் மேடம். நேரா போய் போங்க. ஹலோ ஹலோ துளசியா? துளசி தான் பேசுறேன். நீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தையை காப்பாத்தினீங்கல்ல, அந்த குழந்தையோட அம்மா பேசுறேன். ஆமா. குழந்தை எப்படி இருக்கா? ரொம்ப பயந்துட்டாளா? இல்ல பயப்படல, நார்மலா தான் இருக்கா. ஆமா, உங்களுக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சது? உங்க ரெஸ்யூம் அங்கேயே விட்டுட்டு போயிட்டீங்க, அதுலதான் உங்க நம்பர் இருந்துச்சு, அதான் கால் பண்ணேன். ஓஹோ, ஓகே ஓகே ஓகே. துளசி, நடந்த விஷயத்தை வீட்டுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அவர் உங்களை நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறாருமா. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நாங்க 2 பேரும் வரோம். ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எதுக்கு மேடம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல துளசி, நீங்க பண்ணது உங்களுக்கு வேணா சின்னதா இருக்கலாம், எங்களுக்கு அப்படி இல்ல. குழந்தைதான் எங்களுக்கு மொத்த வாழ்க்கையும், அதை திருப்பி கொடுத்திருக்கீங்க. தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். நீங்க இருக்கிற இடத்த மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ் துளசி, எங்க திருப்திக்காக. சரி, நான் ஆட்டோல தான் போயிட்டு இருக்கேன். உங்க அட்ரஸ் எங்கன்னு சொன்னீங்கன்னா நானே வந்துட்டு போறேன். ஓகே அண்ணா, நீங்க இப்படி போகாம நேரா போய் செகண்ட் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்துக்கோங்க. சரி மேடம். மேடம், ஹலோ மேடம். மேடம், மேடம். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. என்னங்க என்னங்க, துளசி மேடம் வந்திருக்காங்க. இதோ வந்துட்டமா. சீக்கிரமா வாங்க. வர ஜூஸ் சாப்பிடுறீங்களா? பாப்பாட்ட பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஹாய் செல்லக்குட்டி, பயந்துட்டியா? பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். தைரியமா இரு. வாங்க வாங்க துளசி மேடம், எப்படி இருக்கீங்க? ப்ளீஸ் நல்லா இருக்கேன். நீங்க உட்காருங்க, உட்காருங்க. ஐசுமா, யார் வந்திருக்காங்கன்னு பாத்தியா? ஜூஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். துளசி மேடம், எங்க 2 பேருக்கு இவதான் எல்லாமே. ஒரு நாள் கூட எங்க பொண்ணை பிரிஞ்சு நாங்க இருந்ததே இல்ல. சில நேரத்துல பிசினஸ் விஷயமா நான் வெளியூர் போறதா இருந்தா கூட யோசிக்காம என் பொண்ணை கூட்டிட்டு ஃபேமிலியோட நாங்க போயிடுவோம். பாக்குறவங்களுக்கெல்லாம் இது ஃபேமிலி ட்ரிப்பா இல்ல பிசினஸ் ட்ரிப்பான்னு குழப்பம் கூட வந்துரும்.
எங்களை பொறுத்த வரைக்கும் இவ கூடவே இருக்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷமே. இவ மட்டும் இல்லைன்னா எங்க சந்தோஷம் ஒட்டுமொத்தமா போயிடும். நினைச்சு பார்த்தா இப்பவும் நடுங்குது. நீங்க செஞ்ச உதவிய எங்க லைஃப் ஃபுல்லா நாங்க மறக்க மாட்டோம் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஐயோ சார், எதுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? குழந்தை விளையாடிட்டே ரோட்டுக்கு வந்துட்டா ஆட்டோ இடிக்கிற மாதிரி வந்துருச்சு. நான் பார்த்தேன், காப்பாத்திட்டேன், அவ்வளவுதானே. நான் போன்ல சொன்ன மாதிரி தான் துளசி. நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க எங்களுக்கு பண்ணது பெரிய ஹெல்ப் தான். ஆமாங்க, உங்களுக்கு நன்றி கடனா ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. அதான் மேடம் உங்களை வீட்டுக்கு வர சொன்னோம். இந்தாம்மா, இதை நீயே உன் கையால உங்களுக்கு கொடு. நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட். வாங்கிக்கங்க. இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். ப்ளீஸுங்க, நீங்க வாங்கிக்கிட்டா தாங்க எங்க மனசு திருப்தியா இருக்கும். எங்களுக்காக வாங்கிக்கங்க. இல்லங்க, வேண்டாம். ஏன் ஏன் வேண்டாங்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சு தானே நாங்க இதை கொடுக்குறோம். நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு ஜூஸ் கொடுத்ததே போதும் சார். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். பெருந்தன்மையா நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலங்கிற வருத்தம் உள்ளுக்குள்ள இருந்துட்டே தான் மேடம் இருக்கும். ஏதாவது கேளுங்களேன், எங்க சந்தோஷத்துக்காக. ப்ளீஸ், நாங்க ஏதாவது செய்யறோம். ப்ளீஸ். உங்களால முடிஞ்சா எனக்கு எங்கேயாவது ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்தா அதுவே போதும். அவ்வளவுதானே? எதுக்கு எங்கேயாவது? என் கம்பெனிலேயே நல்ல போஸ்டிங்ல வேலை போட்டு தரேன். ராஜா சார், நம்ம கம்பெனில டிசைனிங் மேனேஜர் போஸ்டிங் ஆள் எடுத்துட்டீங்களா? இல்ல சார், இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. ஓ சரி, அந்த போஸ்டிங்க்கு யாரையும் இன்டர்வியூ பண்ண வேண்டாம். நான் ஒருத்தங்களை செலக்ட் பண்ணிட்டேன். ரெஸ்யூம் அனுப்பி வைக்கிறேன். நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணி வைங்க. ஓகே சார். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் மேடம். வாங்க, இப்பவே ஆபீஸ் போலாம். எல்லாருக்கும் உங்களை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன். சரிங்க சார். குட் ஆஃப்டர்நூன் சார். ப்ளீஸ் கம். சார், ஏற்கனவே இந்த கம்பெனிக்கு நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேனே. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. இது என்னோட கம்பெனி தான். வாங்க, ப்ளீஸ் கம். உள்ள வாங்க, வாங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். ஹலோ. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். டியர் ஆல் ஸ்டாஃப்ஸ், லிசன். ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன். ஹலோ. ஹலோ ஆல் ஸ்டாஃப்ஸ். இவங்க பேரு துளசி. இனிமே நம்ம கம்பெனில சீஃப் டிசைனரா உங்க கூட ஒர்க் பண்ண போறாங்க. ராஜ், இவங்களுக்கு கேபின் கொடுத்துருங்க. ஓகே சார். ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட் துளசி. நல்லா தேங்க்யூ ஒர்க் சார். பண்ணுங்க. தேங்க்யூ. வாங்க சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன் துளசி. தேங்க்யூ. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். கங்க்ராட். தேங்க்ஸ். துளசி, இன்டர்வியூல உங்களை ரிஜெக்ட் பண்ணது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. காட் இஸ் கிரேட். இங்கேயே திரும்ப ஜாயின் பண்ணிட்டீங்க. கங்க்ராட்ஸ் துளசி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கங்க்ராஸ் துளசி, நீங்க திரும்ப வந்ததுல ரொம்ப சந்தோஷம்.
வாங்க துளசி, உங்க கேபினுக்கு போலாம். வரேன். தொல்லை எங்க போனாலும் சுத்தி சுத்தி வருது. ச்சே. வாங்க துளசி, ப்ளீஸ் கம். ப்ளீஸ் ப்ளீஸ் டேக் யுவர் சீட். உட்காருங்க ப்ளீஸ். உட்காருங்க. நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இதான் பாருங்களேன். இல்ல, இனிமேயும் இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது. இந்த வேலையை ரிசைன் பண்ற வேலையை பார்ப்போம். துளசி, அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இதில் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்ன கேளுங்க. அப்புறம் இது அவ்வளோதான் துளசி. துளசி, உண்மையை சொல்லணும்னா இன்டர்வியூ பண்ண 3 பேர்லையும் நீங்கள் தான் பெஸ்ட் ஆன்சர் பண்ணீங்கன்னு மணியும் ஜீவாவும் சொன்னாங்க. ஆனால் விஸ்வாவுக்கு தான் உங்கள் ஆன்சர் மேலே திருப்தியே இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆனால் உங்களோட நல்ல நேரம், நீங்கள் திரும்பவும் இங்கேயே வந்துட்டீங்க. ஸோ உங்களை ரிஜெக்ட் பண்ண விஸ்வா முன்னாடி நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். துளசி, டைம் ஆயிடுச்சு, சாப்பிடலையா? சாப்பிடணும் தான். அப்போ வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். என்ன துளசி இவ்ளோ யோசிக்கிறீங்க? ஏன் எங்க கூட எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்க வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பீங்க, நான் ஹோட்டல். அதான். ஏன் வீட்டு சாப்பாடு பிடிக்காதா? ஹோட்டல்ல தான் சாப்பிடுவீங்களா? அப்படியெல்லாம் இல்ல, இன்டர்வியூக்கு வந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அதான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஹோட்டல்ல சாப்பிட்டு நாளையில இருந்து உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேனே. எப்ப நீங்க இங்க வேலையில ஜாயின் பண்ணிட்டீங்களோ அப்ப இருந்தே நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான். நான் எக்ஸ்ட்ராவா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வாங்க ஷேர் பண்ணிக்கலாம். இல்லங்க, பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? இதுக்கப்புறம் ஒன்னாதான் வேலை பார்க்க போறோம். இப்பவே எங்க கூட வந்து மிங்கிள் ஆயிக்கோங்க, வாங்க. அட தயங்காத துளசி, நானும் அக்கா மாதிரி தான், வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, கம் இன். சார், மத்தியானம் லஞ்சு வேணும். காலையில் வாங்கின ஹோட்டல்லே வாங்கிடுறீங்களா? சரிங்க சார். ஓகே ஓகே சார். ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க. ஓகே சார். சாம்பாரா? சாம்பார் தான், ஆனா எனக்கு மட்டும் தான் இருக்கு, உங்களுக்கு இல்ல. சரி சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எந்த கஸ்தூரி இவ்வளவு லேட்? வாங்க உட்காருங்க துளசி. ஹாய் துளசி. ஹாய்.